Hello friends, வணக்கம். Welcome to my channel Me&Mom stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்த்தியான ராகி மசாலா தோசை செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேரட் மசாலா ரெடி பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருள் கேரட் 2 வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 ஆனியன், 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 5 பூண்டு பல் நசுக்கி வச்சிருக்கேன், 1 கத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், தேவைக்கேற்ப சால்ட். இப்போ தோசைக்கு மாவு ரெடி பண்ண போகிறோம். 1 கப்பு ராகி மாவு, 3 டேபிள்ஸ்பூன் ரவை, 3 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு. இது எல்லாமே ஒன்றா கலந்துக்குங்க. இது கூட 1/2 கப்பு தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறத்துக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, அது கூட பூண்டு, நீல வாட்டில் வெட்டி வச்சிருந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இது ஃப்ரை ஆன உடனே மஞ்சள் தூள், சால்ட் ஆட் பண்ணி, இது ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது, கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும். இது கூட வேக வச்சு மேஷ் பண்ண கேரட்டும் நம்ம ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேகட்டும். இது ஒரு 2 நிமிஷம் வெந்ததும் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி இது மேலே ஊற்றுங்க. இது ஏன் ஊற்றுறேன்னா இது எல்லாமே ஒன்றா பைண்ட் ஆகி வரத்துக்கு. இது உருளைக்கிழங்கு கிடையாது, இது கேரட்டில் பண்ணுறதுனால. மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை ஊற்றலாம். 1/2 கண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க தோசையாக. இதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். ரவையும் அரிசி மாவும் சேர்த்துனால தோசை கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் ஒன்லி ராகி மாவு வச்சு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதை 1 மினிட் மூடி வைங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இந்த தோசை நல்லா வெந்துடுச்சு. நான் திருப்பி போடலை, உங்களுக்கு வேணால் நீங்கள் திருப்பி போட்டுங்க. நான் அதில் அப்படியே மசாலா வச்சு சர்வ் பண்ண போகிறேன். இந்த தோசை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Me&Mom சாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாய் சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.